வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஐயா. உம் வல்லமையால் எங்களை நிறைத்து ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். தூய ஆவியாருடைய பெருவிழாவிலே வல்லமையான அவருடைய பிரசன்னத்திற்காக நாம் எல்லோரும் கூடி வந்து செபித்துக் கொண்டிருக்கிறோம். அக்கினியானவனே, நெருப்பானவரே, புறாவடிவிலே இறங்கி வந்தவரே, மேகத்தூணாய் நெருப்புத்தூணாய் நின்று எங்களை வழிநடத்தவரே, பாதுகாப்பவரே, காற்றாய் நெருப்பாய் தண்ணீராய் வந்து இதோ எங்களை ஆட்கொள்ளும், எங்களை தூண்டி எழுப்பும் உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தினால் நாங்கள் இதோ மேற்கொள்ளுகிற இந்த ஆராதனை சகலவிதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொண்டு வருவதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நற்கருணை நாதரே, உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே எழும்பச் செய்து எங்களை உம்முடைய கிருபையினால் நிரப்பும். ஆவியினால் எங்களை அபிஷேகம் செய்யும். பல்வேறு கருத்துகளுக்காக இந்த ஆராதனையானது ஒப்பு கொடுத்து செபிக்க இருக்கிறது. எனவே இந்த ஆராதனை நம்மை தூண்டி எழுப்புகின்ற, நம் இதயத்தை மேலே எழுப்புகின்ற, ஆவியின் அபிஷேகத்தை பெறுகின்ற, அக்னியினால் நிரப்பப்படுகின்ற ஆராதனையாய் அமைய ஒன்றாக கூடி வருவோம். உருக்கத்தோடு செபிப்போம். உள்ளம் திறந்து ஆண்டவரோடு பேசுவோம். அக்கினியானவரே, தீனாவாய் வாருமையா என்று பாடி ஆண்டவரை புகழ்ந்தேத்துகிற வேளையில் அந்த அக்னியின் அபிஷேகத்தை பெற உருக்கத்தோடு இணைந்து நாம் செபிப்போமா, பாடி இறைவனை துதிப்போமா. நற்கருணை நாதருடைய பிரசன்னத்தை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் நாம் வாழுகிற பகுதியிலும் உணர்வோமாக. அக்கினியானவரே, தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் மறைந்து விடும். அக்கினியானவரே, தீனாவாய் வாரும் அப்பா,
நீராவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் மறைந்துவிடும். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. அவர் நம்மை ஞானத்தினால், மெய்ஞானத்தினால், அறிவுத்திறனினால், ஆற்றலினால், நுண்மதியினால், ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வினால் இதோ அவருடைய கொடைகளை நம் மீது பொழிகிறார். தூய ஆவியானவருடைய வரங்கள் நம்மை இன்னும் மேன்மேலும் உறுதிப்படுத்துகிறது, திடப்படுத்துகிறது. ஞானம் நிறைந்த சொல்வளத்தையும், அறிவு தெளிந்த சொல்வளத்தையும், நம்பிக்கையையும், பிணிதீர்க்கும் அருட்கொடையையும், வல்ல செயல்களை செய்கின்ற ஆற்றலையும், இறைவாக்குரைக்கின்ற ஆற்றலையும், இதோ ஆவிக்குரிய பற்றை பகுத்தறிகின்ற ஆற்றலையும், பல்வகை பரவச பேச்சையும், அப்பேச்சை விளக்குகின்ற ஆற்றலையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய கனிகள் மிக மிக அற்புதமானது, நம் வாழ்விற்கு அவசியமானது, தேவையானது. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்கிற இந்த கனிகளை பெற்றுக்கொள்ள உருக்கத்தோடு ஆண்டவரிடத்திலே நாம் பாடி ஜெபிப்போமாக. ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினியானவரே தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் மறைந்து விடும். அன்பு உள்ளங்களே, இதோ இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்து நிற்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிருள்ள பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தூய ஆவியே எழுந்தருளி வாரும், தூய ஆவியே எங்களை குணப்படுத்தும், தூய ஆவியே எங்களை சுகப்படுத்தும், தூய ஆவியானவரே எங்களை தூய்மைப்படுத்தும் என்று இவர்கள் உருக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்க நாமும் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்வோம். அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற உருக்கத்தோடு மன்றாடுவோம். ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த கொரோனா தொற்று நோய் மிக பெரும் அச்சுறுத்தலாக, மிக பெரும் பாதிப்பை நமக்குள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கண்ணீரையும், அழுகையும், புலம்பலையும் நாம் அனுதினமும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். மக்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்வினுடைய அடிப்படை ஆதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே எரிப்பதற்கு கூட விறகுகள் இல்லாமல் பிணங்கள் எல்லாம் ஆற்றிலே தூக்கி வீசப்பட்டு அப்படியே மிதந்து கொண்டு வருகின்ற காட்சி மிகவும் நம்மை நெருடலாக மாற்றுகிறது, மிகுந்த துயரத்துக்குள்ளாக்குகிறது, மிகுந்த நெருக்கடியை நமக்கு கொடுக்கிறது. சுடுகாட்டில் எல்லாம் பிணக்குவியல்கள் எரிந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி மிகவும் நம்மை வருத்துகின்றது, வேதனைப்படுத்துகின்றது. எரிப்பதற்கு கூட தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக, அக்னியின் அபிஷேகத்திற்காக இதோ இந்த ஆவியினால் நிரப்பப்பட்டு சூழ்நிலை மாறக்கூடிய நிலையை தூய ஆவியானவர் நமக்கு தர இணைந்து ஜெபிப்போமாக. சாபமெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். சாபமெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினியானவரே நீராவாய் மாறும் அப்பா, நீனாவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் மறைந்து விடும். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர்கள் என்றால் நாங்கள் எதை குறித்தும் அச்சப்பட வேண்டியதில்லை, எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கை தருகிறவர் அல்லவா? ஆம் அன்பு ஆண்டவரே, தற்பொழுது வந்த அந்த டக்தேவ் புயல் கூட பல்வேறு அந்த கடற்கரை கிராமங்களை எல்லாம் பாதிப்படைய செய்திருக்கிறது, நிலைகுலைய செய்திருக்கிறது. தகப்பனே, இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும்,
இன்றும் கூட என் அன்பு தகப்பனே அப்பா, இந்த பாலஸ்தீன இஸ்ராயல் நாடுகளிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிற அந்த கடுமையான போரினால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து, நிம்மதி இழந்து, அமைதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அப்பகுதியில் அமைதியை தாரும், அப்பகுதியிலே நிம்மதியை தாரும். இன்னும் கூட அன்பு தகப்பனே, அந்த அண்டார்டிகா கண்டத்திலே மிக பெரும் பனிப்பாறையானது உடைந்து கடலிலே மிதந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாக இது இருக்க போகிறது, ஏதோ நகரங்கள் எல்லாம் மூழ்கப் போகிறது என்று சொல்லுகிறார்கள். தகப்பனே, உனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, நீர் அறியாதது ஒன்றுமில்லை. நீர் மனம் வைத்தால் எங்களை காப்பாற்ற முடியும், எங்களுக்கு வாழ்வினை கொடுக்க முடியும், நம்பிக்கையை கொடுக்க முடியும், தைரியத்தை கொடுக்க முடியும். உருக்கத்தோடு பாடுகிறோம், இந்த இருள்கள் எல்லாம் மறைய வேண்டும், புது வாழ்வு மலர வேண்டும். உற்சாகத்தோடு பாடி ஜெபிக்கிறோம் ஐயா, உற்சாகத்தோடு பாடி மன்றாடுகிறோம். இருள் எல்லாம் மறைந்திடட்டும், என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும். இருள் எல்லாம் மறைந்திடட்டும், என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினியானவரே, தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் மறைந்து விடும். இறைப்பணியை, சமூக பணியை, நம்பிக்கை பணியை, விழிப்புணர்வு பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிற பல்வேறு குருக்கள் என் அன்பு தகப்பனே இந்த நாட்களிலே தங்களுடைய உயிரை இழந்து கொண்டிருக்கிறார். அருட்சகோதரிகள் இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு ஆண்டவரே, உன் பணியை செய்ய ஒவ்வொருவரையும் நீ தேர்ந்தெடுத்தீரே அப்பா, எங்களை வாழச் செய்யும்படியான கிருபையை தாரும். இந்த கொரோனா தொற்று நோய் காலகட்டத்திலும் கூட தியாக உள்ளத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிற அரசாங்க பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், துப்புரவு பணி செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் அன்பு தகப்பனே நீர் உடனிருந்து நம்பிக்கையை தாரும், வலுவூட்டும், அவர்களை திடப்படுத்தும். அவர்களுக்கு எந்த ஒரு இடுக்கண்ணும் நேரிடாது என்கிற நீ நம்பிக்கையை, வாக்குறுதியை தாரும் தகப்பனே. இந்த நிலை மாற வேண்டும், நாங்கள் விடுதலை பெற வேண்டும், நாங்கள் சுகம் பெற வேண்டும், இயல்பு வாழ்க்கை திரும்ப வேண்டும். அது எல்லாம் உம்முடைய ஆசீர்வாதத்தினால், உம்முடைய கருணையினால், உம்முடைய இரக்கப்பெருக்கத்தினால், உம்முடைய மன்னிப்பினால் நீ தருகின்ற இந்த புது வாழ்வினால் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு செபிக்கிறோம் ஐயா, உருக்கத்தோடு மன்றாடுகிறோம். அங்கினியானவரே, தீனாவாய் வாரும் அப்பா, தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் மறைந்து விடும். பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, தேவனின் அக்கினி, தெய்வீக அக்கினி இறங்கட்டும், 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 இறங்கட்டும். பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, தேவனின் அக்கினி, தெய்வீக அக்கினி இறங்கட்டும், 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 இறங்கட்டும். அக்கினியானவரே, எழுந்தருளி வாரும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், புது படைப்பாக எங்களை மாற்றியருளும். எங்கும் எங்களுக்கு நேரிடாத வண்ணம் எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை வழிநடத்தும். புறா வடிவிலே எழுந்தருளி வாரும் ஆண்டவர், மேகத்தூணாய் நெருப்புத்தூணாய் நின்று காத்தருளும் ஆண்டவரே, நெருப்பு நாவடிவு போல எங்களுக்கு எழுந்தருளி ஆண்டவரே எங்களை உறுதிப்படுத்தும், தினப்படுத்தும். ஆண்டவருடைய இந்த வல்லமையான கிருபைக்காக நாம் நன்றி சொல்வோம். இயேசு ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், கவலையோடு, கண்ணீரோடு, வருத்தத்தோடு, உருக்கத்தோடு, மனமுருகி உம்மிடத்திலே வேண்டி ஜெபித்திருக்கிறோம் ஐயா. எங்களை சுகப்படுத்தும், எங்களை குணப்படுத்தும், எங்களை பாதுகாத்தருளும், இந்த அழிவிலிருந்து எங்களை மீட்டருளும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறோம். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை இன்னும் அதிகமாக நாம் மாட்சிப்படுத்தும் வண்ணமாக
இதோ உற்சாகத்தோடு மாண்புயர் கீதம் பாடுவோம். அந்த ஆசீர்வாதத்தை நாமும், நம்முடைய குடும்பமும், நம்முடைய உற்றார் உறவுகளும், நண்பர்களும், இந்த சமூகமும், இந்த பாரத திருநாடும் பெற்றுக்கொள்ள மன்றாடுவோமாக. அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
யாவையும் புரிவோம். பரிசுத்த ஆவியானவருடைய இந்த பெருவிழாவில் பக்தியோடு திருப்பலியில் கலந்து கொள்ள இருக்கிறோம். இந்த திருப்பலியில் பங்கேற்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆவியானவருடைய வல்லமை நம்மை வழிநடத்த, பாதுகாக்க, உறுதுணையாக இருக்க, நமக்கு உறுதி ஊட்ட எல்லா விதங்களிலும் இவை நம் மீது பொழியப்பட சிறப்பாக இந்த திருப்பலியின் வழியாக நாம் இணைந்து செபிப்போம். இறையாசிர் பெறுவோம். நிச்சயம் மாற்றம் வரும். கடவுள் நம்மை மன்னித்து அவருடைய இரக்கப் பெருக்கத்தினால் மீட்டுக் கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் இணைந்து செபிப்போமாக. இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பங்கு வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலமாய் நிலமதில் நடந்தவரே, இடர்களில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாசம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மூவொரு கடவுளில் மூன்றாவது ஆளாகிய தூய ஆவியாருடைய பெருவிழாவை இன்று தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். தூய ஆவியாருடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொள்ளவும், அவர் தருகிற வரங்களின் வழியாக நம் வாழ்வு மேன்மேலும் சிறக்கவும், அந்த தூய ஆவியார் அருளுகின்ற கனிகளை பெற்று நம் வாழ்வை அற்புதமாய் அழகாய் அமைத்துக் கொள்ளவும் அழைப்பு கொடுக்கிறது இன்றைய இறை வழிபாடு. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பி உள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே என் இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே என் இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே, என் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே என் மீட்பரே, என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆவியே என் மேல் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்முள்ளத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர்.
உலகின் எத்துக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீரா. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டுக்கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபதோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரே நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். உன்னை அன்று அழைத்ததும் நானே, உரிய பேரை வைத்ததும் நானே, உன்னை அன்று
நிறை உண்மையை நோக்கி சாட்சியம் சொல்லவும் நோயுற்றோரை குணமாக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். தீநடுவே நீ நடந்தாலும் ஆழ்கடலை தான் கடந்தாலும் தீநடுவே நீ நடந்தாலும் ஆழ்கடலை தான் கடந்தாலும் இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 16 முதல் 25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிழவு, அழுக்காறு, குடிவெறி, கழியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பெறாக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தூயாவியே எழுந்தருளிவாரும், உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும்.
அவற்றில் உமது அன்பின் தீப்பற்றெரிய செய்தருளும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அத்தியாயம் 20. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அன்றி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூய ஆவியாருடைய பெருவிழாவிலே இந்த தெய்வீக உன்னத பலியில் பங்கேற்க ஆவியின் அருள் வரங்களை பெற கூடி நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற, குடும்பமாக வேண்டிக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். தூய ஆவியாருடைய இந்த பெருவிழாவில் அந்த ஆவியார் வெளிப்படுத்துகின்ற மறை உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் மாபெரும் வல்ல செயல்களை தூய ஆவியானவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மையான மீட்பர், மெசியா, இறைமகன் என்பதை நாம் அறிந்து அறிக்கையிட நம்மை தூண்டுகின்றார். நம் துன்பங்களில் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை தேற்றி நமக்கு வலுவூட்டி நம் வாழ்வின் ஓட்டத்தை தொடர்வதற்கும் அவற்றை நல்லபடியாக நிறைவு செய்வதற்கும் நமக்கு பக்கபலமாக இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார். எனவே இந்த தூய ஆவியாருடைய பல்வேறு நன்மைகளை நம் வாழ்வில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியாருக்குரிய முக்கியத்துவத்தை கொடுப்பதன் வழியாக அவற்றை நம்மால் முழுமையாக நம் வாழ்வில் அனுபவிக்க முடியும் என் அன்பிற்குரியவர்களே. தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கி வருகிறார். நம் உள்ளத்திற்கு அமைதி அருள, நம் மனதிற்கு நிம்மதியை தர புறா வடிவிலே அவர் இறங்கி வருகிறார். நெருப்பு தூணாய் மேகத்தூணாய் நிற்கிறார். நம்மை எந்தவித ஆபத்தும் நெருங்காமல் இருக்க பாதுகாப்போடு நம்மை வழிநடத்த அவர் நெருப்பு தூணாய் மேகத்தூணாய் நம்மோடு உடன் வருகிறார். நெருப்பு நாவடிவிலே இறங்கி வருகிறார். நம் அச்சம், கலக்கம், பயம் இவையெல்லாம் நீங்க பெற்று உறுதியோடு துணிவோடு வாழக்கூடிய அருளை தர அவர் நெருப்பு நாவடிவிலே இறங்கி வருகிறார். காற்றாய் அழகாய் அசைவாடுகிறார். ஆம், நம் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்ற, நாம் உயிர் வாழ்கின்ற மூச்சாய், மூச்சு காற்றாய் இருக்கின்றார் தூய ஆவியார். தண்ணீரின் மீது அசைவாடுகிறார். தூய்மையை அருளுவதற்காக, தீய ஆவிகளை விரட்டி அடிப்பதற்காக, தீய சக்திகள் நம்மை நெருங்காமல் இருப்பதற்காக
தூய தண்ணீராய் அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த தூய ஆவியார் நம்மை வழிநடத்துகிறார், பாதுகாக்கிறார், துணையாயிருக்கிறார், வலுவூட்டுகிறார் என்கிற உண்மையை புரிந்து கொண்டால் அனுதினமும் நம் வாழ்வில் தூய ஆவியார் எவ்வாறு செயலாற்றுகிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த ஆவியானவரை நோக்கி அனுதினமும் நாம் ஜெபிக்க முடியும். தூய ஆவியானவருடைய வல்லமையை பெற்ற மனிதர்களை விவிலியத்திலிருந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். விடுதலை பயணம் 31வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை. பெட்சலேல் என்கிற அந்த மனிதருக்கு கிடைத்த ஆவியின் வரங்களை பற்றி எடுத்து கூறுகிறது. ஆண்டவர் அவனை பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பி உள்ளேன் என்று சொல்லுகிறார். இறை ஆவியானவர் ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை போன்றவற்றை அருளுவதை காணுகிறோம். நீதி தலைவர்கள் புத்தகம் 13வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை சிம்சோனுடைய வாழ்வினை எடுத்து கூறுகிறது. சிம்சோனுக்கு ஆண்டவர் ஆசி வழங்கினார். இதனால் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. ஒரு அழகான நிகழ்வு ஒன்று 14வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையில் சிம்சோனும் அவருடைய அம்மா அப்பாவும் இணைந்து திமினாத் என்கிற அந்த பகுதிக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். அவர்கள் அவ்வாறு செல்லும் போது அந்த ஊரினுடைய அருகிலே ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டத்தின் பக்கமாக செல்லும் போது அங்கிருக்கின்ற ஒரு சிங்கக்குட்டி கர்ஜித்துக் கொண்டு அவன் மீது பாய்வதை பார்க்கிறோம். அப்பொழுது என்ன நடக்கிறது? 6வது இறை வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது. ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல் சிங்கக்குட்டியை அவர் வெறும் கையால் கிழித்தார். ஆவியானவருடைய வல்லமை வரும்போது சிங்கக்குட்டியை ஆட்டை கிழிப்பது போல இரண்டாக கிழித்தார். அது வல்லமையினுடைய அடையாளம். மேலும் 15வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை வாறு சொல்லுகிறது, 2 புதிய கயிறுகளால் அவருடைய கைகளை கட்டுகிறார்கள். பெலிஸ்தியர்கள் கையில் அவரை ஒப்படைக்கிற வேளையில் அந்த கயிறுகள் துண்டு துண்டாக போகும்படியாக பாருங்கள், இறைவார்த்தை சொல்லுகிறது 14வது வார்த்தை, ஆண்டவரின் ஆவி அவர் மீது ஆற்றலுடன் இறங்கியது. அவர் கையில் இருந்த கயிறுகள் நெருப்பில் எரிந்த சணலை போல ஆக அவர் கையில் இருந்த கற்றுகள் எல்லாம் தளர்ந்து போயின. சாமுவேல் சவுலை திருப்பொழிவு செய்கிறார். திருப்பொழிவு செய்தவுடன் கடவுளின் ஆவியானவர் எவ்வாறு செயலாற்றுகிறார் என்பதையும் இறை வார்த்தை குறிப்பிடுகிறது. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. சாமுவேல் சவுலை திருப்பொழிவு செய்கிறார். அப்பொழுது ஆண்டவருடைய உறுதியை பாருங்கள், ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும், நீயும் அவர்களோடு பரவசம் அடைந்து பேசுவாய், நீயும் வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய். கடவுள் நமக்குள் இருக்கும் போது நாம் புது படைப்பாக மாறுகிறோம், பரவசம் அடைகிறோம். அந்த நிலையை அது எடுத்து கூறுகிறது. 11வது இறை வார்த்தையை பாருங்க, 10வது அதிகாரத்துல. கீசின் மகனுக்கு என்ன நேரிட்டது? மக்கள் எல்லாம் பரவலா பேசுகிறாங்க. கீசின் மகனுக்கு என்ன நேரிட்டது? சவுலும் இறைவாக்கினருள் ஒருவனோ, இறைவாக்கினராக மாறிவிட்டானோ என்று அவர்கள் பேசுவதை காணுகிறோம். அவ்வாறே சாமுவேல் தாவீதை அபிஷேகம் செய்யும் போது என்ன நடக்கிறது? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை. சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டவருடைய ஆவி நம்முள் நிறைவாக இருப்பதற்கு நாம் அபிஷேகம் செய்யப்படுகிறோம். புதுசா எங்கேயுமே போயிட்டு எந்த ஆலயங்களிலும் போயிட்டு அபிஷேகம் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு திருமுழுக்கிலும் இந்த அபிஷேகம் நம் மீது கொடுக்கப்படுகிறது. எனவே நாம் ஆவிக்குள் நிரப்பப்படுகிறோம் என்கிற உணர்வு மேலோங்கும் போது ஆவிக்குரிய செயல்களில் ஈடுபடுவோம். ஆவிக்குரிய வாழ்வு நம்மால் வாழப்படுகிறது. திருமுழுக்கு யோவான் எவ்வாறு ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்? லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை.
தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் அவர் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். இறைவார்த்தை சொல்லுது. அன்னை மரியாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை. வானதூதர் அவரிடம், கபிரியேல் என்கிற வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அதே ஆவியினுடைய வல்லமை இருந்தது. லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை சொல்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. இன்றைக்கு திருப்பாடல் அழகாக பாடப்பட்டது. இன்றைக்கு தியான பாடலானது அழகாக பாடப்பட்டது. ஆவியினுடைய வரங்களை பெற்றவர் எவ்வாறு அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர் செயலாற்றுகிறார், கடவுள் அவருக்கு எவ்வளவு ஒரு உறுதியை கொடுக்கிறார் என்பதை அழகாய் அந்த பாடலானது பாடப்பட்டது. இறைவார்த்தை சொல்லுது பாருங்க, ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் இன்றைக்கு முதல் வாசகமாக வாசிக்கப்பட்டது. பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் யாரு? அன்னை மரியாள், திருத்தூதர்கள், சீடர்கள் எல்லோரும் ஒரே அறையில் அவர்கள் கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது கொடுங்காற்று வீசியது, இரைச்சல் உண்டானது, நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவரின் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார். அச்சத்தோடு, கலக்கத்தோடு, பயத்தோடு இருந்தவர்கள் எப்படி வெளியிலே போவது, வெளியிலே சென்றால் இயேசுவை கொன்றதைப் போல நம்மையும் கொன்று விடுவார்களோ என்கிற அச்சத்தில் இருந்தாலும் கூட ஆவியினுடைய கொடைகளால் அவர்கள் நிரப்பப்பட்ட போது, அந்த நெருப்பு வடிவிலே தூய ஆவியானவர்கள் அவர்கள் மீது இறங்கி வந்த போது அவர்கள் பரவசமடைந்தார்கள். திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையை பாருங்க. பேதுருவினுடைய வாழ்வு, அவர் எவ்வாறு ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டார் என்று குறிப்பிடுகிறது. அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசுகிறார். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நலமுடன் நிற்கிறார் என்று சொல்லுகிறார். அவ்வளவு நாள் பயந்து கொண்டிருந்தவர்கள் தூய ஆவியானவர் வந்தவுடன் இவர் எப்படி சுகமடைந்தார் என்று கேட்கிறார்கள். தலைமைச் சங்கத்தார் அப்பொழுது இவர் சொல்லுகிறார், அந்த மூப்பர்கள் தலைமைச் சங்கத்தார் நடுவிலே இவ்வாறு சொல்லுகிறார், நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம் முன்னிற்கிறார் என்று சொல்லுகிறார். திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 31வது இறைவார்த்தை. அன்பிற்குரியவர்களே, அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்துரைத்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிவிப்பதற்கு ஆவியினுடைய வல்லமை நமக்கு வேண்டும். அந்த சக்தி, அந்த ஆற்றல் நமக்குள் இருந்தால் நாமும் அதே வல்லமையோடு அந்த நற்செய்தியை பறைசாற்றுவோம். திருத்தூதர் பணிகள் 7வது அதிகாரம் 55வது இறைவார்த்தை. ஸ்தேவான் எவ்வாறு ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டார் என்று குறிப்பிடுகிறது. ஸ்தேவான் தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு தைரியத்தோடு எழுந்து பேசுகிறார். திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையர்களைப் போல நீங்களும் தூய ஆவியானவரை எப்பொழுதும் எதிர்க்கிறீர்கள் என்று அந்த மக்களை பார்த்து இவர் பேசும்போது அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்களாம், உள்ளம் கொதித்தெழுந்து பற்களை நரநரவென கடித்தார்கள். எவ்வளவு கோபம் அவர் மீது வந்திருக்குது பாருங்க. அப்பொழுது அவர் வல்லமையை நிறைவாய் பெற்று, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த தூய ஆவியானவர் அவருக்கு அதை வெளிப்படுத்துகிறார். திருத்தூதர் பணிகள் 11வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை பர்னபாவினுடைய வாழ்க்கை, அவர் எவ்வாறு ஆவியானவரால் நிரப்பப்பட்டார் என்று எடுத்து கூறுகிறது. அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். நற்செய்தி பணி என்பது ஆண்டவரிடத்தில் மக்களை கொண்டு வருவது.
எப்படி மக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர முடியும்? நாம் ஆவியால் ஆட்கொள்ளப்படும் போது, ஆவியினுடைய வல்லமையால் நாம் தூண்டி எழுப்பப்படும் போது இறை மக்களை இந்த ஆலயத்திலே நாம் ஒன்றாக சேர்ப்போம், ஆன்மீக வாழ்வில் ஈடுபடுத்துவோம், விசுவாசத்தை அவர்களுக்கு மிகுதிப்படுத்துவோம். அது பர்னபாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அவ்வாறே திருத்தூதர் பணிகள் 13வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை ஆவியினுடைய வல்லமையினால் எவ்வாறு பவுலடிகளால் நிரப்பப்பட்டார் என்பதை எடுத்து கூறுகிறது. அப்பொழுது எலிமா என்கிற ஒரு மந்திரவாதி இருந்தானா. எலிமா என்கிற ஒரு மந்திரவாதி, அந்த மந்திரவாதி மிகவும் தந்திரம் படைத்தவனாக மக்களை எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த மந்திரவாதியை நோக்கி இவர் சொல்லுகிறார், அவனுடைய பார்வை இழந்து போகட்டும் என்று இறைவனிடத்தில் மன்றாடுகிறார். அந்த மந்திரவாதியும் பார்வை இழந்து கண் தெரியாதவனாக போய்விடுகிறார். அதுதான் ஆவியானவருடைய வல்லமை. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் தூய ஆவியானவருடைய செயல்பாடுகளினால் அவர் எவ்வாறு தூண்டி எழுப்பப்பட்டார் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். விவிலியத்தினுடைய பல்வேறு நபர்களுடைய வாழ்வில் ஆவியானவர் எவ்வாறு செயலாற்றினார் என்பதையும் அறிந்து கொண்டோம். நம்முடைய வாழ்விலும் இதே தூய ஆவியானவர் செயலாற்றுகிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமா? அதை நாம் புரிந்து கொள்ளுகிறோமா? நம் வாழ்வில் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? தூய ஆவியானவருடைய கனிகள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது, அவருடைய கொடைகள் இருக்கிறது, அவருடைய வரங்களினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு நமக்குள் இருக்கிறதா? அப்படி இருந்தால் நாமும் ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், அற்புதமான வாழ்வு வாழ்பவர்கள். எதை குறித்தும் அச்சப்படாமல் பயப்படாமல் நாம் துணிவோடு செயலாற்றுகிறவராயிருக்கிறோம். இந்த நாளில் ஆவியின் வரங்களை பெற்ற, ஆவியின் கொடைகளை பெற்ற அற்புதமான மனிதர்களாய் வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். அன்பார்ந்தவர்களே, நம் எல்லோருக்கும் ஒரு பிறந்த நாள் உண்டு. மகிழ்ச்சியோடு அந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். கேக்கு வெட்டி உற்றார் உறவுகளை எல்லாம் சேர்த்து நன்றாக சமையல் செய்து மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து அதை கொண்டாடுகிறோம். இந்த நாள் திரு அவையினுடைய பிறந்த நாள். தூய ஆவியாருடைய பெருவிழாவானது திரு அவையினுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. எனவே தாயாம் திரு அவைக்காக சிறப்பாக இந்த வேளையிலே ஜெபிப்போம். திரு அவையை வழிநடத்துகிற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளில் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். பாலஸ்தீன இஸ்ராயல் நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிற
அந்த போரானது கூடிய விரைவிலேயே நிறைவு பெற்று மக்கள் நிம்மதியோடு வாழ ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். சமீபத்தில் வந்த புயலால் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப இறைவனிடத்தில் வேண்டி ஜெபிப்போம். கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த உலகம் கூடிய விரைவிலேயே விடுதலை அடையும்படியாக ஆண்டவர் நம்மை இந்த பெரும் தொற்றிலிருந்து பாதுகாக்கும்படியாக சிறப்பாக இறைவனிடத்தில் வேண்டி மன்றாடுவோம். கடவுளின் ஆவியானவர் இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க, நம் குடும்பத்தை ஆசிர்வதிக்க, பாதுகாக்க பக்தியோடு வேண்டி மன்றாடுவோம். திருமண வரனுக்காக, குழந்தை பேற்றிற்காக, நல்ல வேலை வாய்ப்பிற்காக, பொருளாதார தேவைகளுக்காக, அடிப்படை தேவைகளை ஏழை எளிய மக்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டியும் ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்புக்கே அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்புக்கே அர்ப்பணித்தோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நீளத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகை உயர்த்திட எம்மை பலி தந்தோம். அன்புக்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்புக்கே எம்மை அர்ப்பணித்தோம். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியார் இப்பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர்.
ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேற்றான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்குகின்றேன். திரு அவை பிறந்த நாளில் அதே ஆவியானவர் எல்லா மக்களுக்கும் இறையறிவை ஊட்டுகின்றார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுகின்ற நேரம் தூய ஆவியினால் தூண்டி எழுப்பப்பட்டு ஆண்டவர் திருமுன்னிலையில் இந்த பலிப்பீடத்தில் நாம் சமர்ப்பித்திருக்கும் இந்த காணிக்கை பொருட்களை நிறைவாக ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி இவை நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய உணவாக மாற, நிலைவாழ்வை தருகின்ற அப்பமாக மாற இறைவனிடத்திலே நாம் சிறப்பாக இவ்வேளையில் தூய ஆவியானவருடைய அருள் வரங்களை பெறச் செபிக்க இருக்கிறோம். பக்தியோடு உருக்கத்தோடு கடவுளுடைய ஆவியானவர் இறங்கி வர செபிப்போமாக. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் நேசித்து அன்பு செய்த சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் கொடுக்கிறோம். உம் திருமணின் ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்தனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தூய ஆவியானவருடைய பெருவிழாவிலே தம் கைகளையும் கால்களையும் காட்டி இதோ என் காயங்கள் என்று சொல்லுகிறார். அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வாழ்த்துகிறார். ஒருவரை ஒருவர் மன்னித்து மகிழ்ச்சியோடும் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த இறைவன் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இன்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இன்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு ஆமென். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் ஆண்டவரே, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய ஆவியானவருடைய பெருவிழாவில் சிறப்பு ஆசிர் பெற தலைவணங்குவோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளியின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலுமிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு துணிவுடன் செயலாற்ற சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எங்கள் தெய்வாவே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தெய்வாவே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதம் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதம் என் நேச கர்த்தரே,
ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாய மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாய சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாய் நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவர், அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.